அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷப ராசிக்காரன். கஞ்சனூர் தான் அது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த டைம் அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு கஞ்சனூர் தான். ரொம்ப அற்புதம் ஏற்படும். இந்த ஒரு வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவால் என்ன வரும்? வாயு, இஎன்டி, சைனஸு தொந்தரவு, பல்லு, இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஜென்மகுரு விலகிறார். ஜென்மகுரு விலகிறார். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நல்ல அப்கிரேட் ஆகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் ஏதாவது டவுன்ஃபால் இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஜென்மகுருவில் கவுத்து இருந்தாலும் அதை தூக்கி கொடுக்கும். வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசுகிறது, சட்டத்துக்கு புறமான பேசுகிறது, கூடா நட்பு வச்சுக்கிறது, தனம், குடும்பம், முதலீடு செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, எல்லாம் பார்த்துக்கணும். அதே சமயம் பழைய கடன்கள் பைசல் ஆகும். ரொம்ப நாளாக ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கோம் ஹெல்த்தில் இல்லையா? அந்த ஹெல்த்து பிரச்சனை திடீர்னு நீங்களே போயிடுவீங்க. இல்லை டாக்டர், எனக்கு சின்ன சர்ஜரி இருந்தாலும் பண்ணிவிடுங்க, இந்த அஷ்டமி நவமியெல்லாம் இல்லை, எனக்கு டக்குன்னு பண்ணிவிடுங்க. அப்படியே தைரியமாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவீங்க. அந்த சர்ஜரி முடித்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். தொலைதூரத்திலேருந்து நல்ல விஷயங்கள் ஏற்படும். மரண பயம் போயிடும். குரு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த மரண பயம் போயிடும். ஒரு புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே சனி 2.5 வருஷத்துக்கு இன்னும் வெளுத்து உங்களுக்கு பிரமாதம் பண்ணுவார். பெரியவர்களுடைய ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். மனதிற்கு நிம்மதி ஏற்படும். தொழில் சரியாயிட்டாவே நிம்மதி ஏற்படும்ல. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகள் சிலர் நான் பண்ணுறேன், நீ தைரியமாக உன் ஃபீல்டில் பண்ணு, நான் பண்ணுறேன்னு வாங்க. நல்ல அக்ரிமெண்ட்டை போட்டுக்குங்க. லாங் டைமாக தைரியமாக பண்ணுங்க. இந்த சமயத்தில் சிற்றின்ப நாட்டெல்லாம் வரும், அதெல்லாம் ஏற கட்டிடுங்க. சும்மா பப்பில் போய் உட்காரலாமா, கிளப்பில் போய் உட்காரலாமா, அப்படியெல்லாம் இருக்கும். நல்ல டைம். சினிமா மோகங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதில் சினிமா துறையில் இருக்கிறவங்க, இஷ்டப்படுறவங்க, மீடியா துறையிலெல்லாம் நல்ல பேர் வரும். ஏற்கனவே சினிமா ஃபீல்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, டைரக்ஷன் கிடைக்கல, மியூசிக் கிடைக்கல, அந்தவங்களுக்கெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே தொழில் ரீதியாக அனுகூலம். குருபலம் இல்லை என்றாலும் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு குடும்பத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் எல்லா விதமான தடைப்பட்ட சுபகாரியத்தையும் பண்ணி கொடுப்பார்.